டுடே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலையில் நிறையா நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அதில் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பெரியார் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ரீசெண்டாக போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான நபர்கள். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நிறைய டைம் போயிருக்கோம். பட் ஆனால் அந்தளவுக்கு ஃபேமஸ் அங்கே ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ நாங்களே ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினச்சி போனோம். பட் ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஏராளமான நபர்கள் அங்கே இருந்தாங்க. இந்த ஃபால்ஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு அடல்ட்டுக்கு 20 ரூபாவும் குட்டி பசங்களுக்கு 10 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்லாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறதுக்கான வசதிலாம் இருக்குது. அதே போல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேலுக்கு ஸோ தனியாக ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த கல்வராயன் மலையில் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இன்னும் மேகம் ஃபால்ஸ் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா புள்ளிமான் ஃபால்ஸ்னு கூட ஒரு ஃபால்ஸ் சொல்லுவாங்க. அது போல் இடங்கள் இருக்குது. போட் ஹவுஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் ப்ரெசென்ட்டாக போட் ஹவுஸ்லாம் ரன்னிங்கில் இல்லை. அண்ட் இந்த இடத்துல அதிகமாக தண்ணி வரும்போது பயங்கரமாக இருக்கும். பட் இப்போ ரொம்ப மீடியமான தண்ணி தான் வருது. பட் என்னதான் மினிமம் தண்ணி வந்திருந்தாலுமே கூட நிறைய நபர்கள் இந்த இடத்துல ஸோ ஜாலியாக அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நல்லா குளிச்சுட்டு அண்ட் ஆஃப்டர் ஃபுட்டெல்லாம் ஃபேமிலி கூட சாப்பிட்டுட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டுமே போயாச்சு. பட் என் ஃப்ரெண்டு நல்லா தண்ணியில் நல்லா குதிச்சார். பட் தண்ணி செம்ம கூலிங். ஏன்னா அது ஹில் ஸ்டேஷனில் வர தண்ணி எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் குளிச்சு பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். செம்ம கூலிங்கு. ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு க்ரௌடு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மீடியமான தண்ணி பட் இருந்தாலும் ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் இங்கே போகணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். இல்லைனா மேப்பில் கூட போட்டு பார்க்கலாம். கல்வராயன் மலை அண்ட் பெரியார் ஃபால்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூட் கிடைக்கும். அந்த ரூட் மூலிமா நீங்கள் வந்தாலும் கள்ளக்குறிச்சியிலேருந்தும் வர முடியும். எங்கே நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கருமந்துரைன்னு ஒரு இடம் இருக்குது. கருமந்துரை போய் கருமந்துரையிலேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்க்கு போக முடியும். இந்த ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கருமந்துரை லைனில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பெரியார் ஃபால்ஸ் வரதுக்கு முன்னாடி வெள்ளி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அங்கேயும் தண்ணி நிறையா வரும்போது அமேசிங்காக இருக்கும். நான் 2-3 டைம் போயிருக்கேன். பட் இப்போ நாங்கள் வெள்ளி ஃபால்ஸில் தண்ணி இல்லாத காரணத்தினால தான் இந்த பெரியார் ஃபால்ஸ்க்கே நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஃபீஸ்ஃபுல்லாகவும் நேச்சர் கூட அற்புதமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.